நெகட்டிவா இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீ இன்னும் லேட்டர் பார்ட்டில் ட்ரை பண்ணலாம், இப்போ ட்ரை பண்ண ரொம்ப டூ இயர்லி சம்திங் ஏதோ ஒன்று இது மாதிரி சொல்ல பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் இருந்து நெகட்டிவான தாட்ஸ் இருந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறதுக்கு இது எப்படி சார்? வெளியே நெகட்டிவான வெளியே உள்ள ஆட்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான ஆள் இருக்கான். அதை முதல்ல நம்ம ஹேண்டில் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கிற ஷைத்தானை நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்மளை நம்ம நம்பணும். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளால முடியுமா, என்னால் ஜெயிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா, இலக்கை அடைய முடியுமா, என்னால் பணக்காரன் ஆக முடியுமா, என்னால் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, என்னால் கிரிக்கெட் பிளேயரில் பெரிய சாதனைகள் படைக்க முடியுமா, இந்த சந்தேகம் இருக்குது. அந்த நமக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை முதல்ல நம்ம போக்கணும் சார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க பிறந்திருக்கோம். ஒவ்வொருத்தராலையும் ஜெயிக்க முடியும், ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருக்கோங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருக்கோம். நம்ம அப்பாவுடைய உடம்புலேருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்போ அங்கே ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் நடுவில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஜெயிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மண்ணில் நம்ம இருக்கோம். நம்ம அங்கே கொஞ்சம் மெதுவாக ஓடி இருந்தா நம்மளுக்கு பதில் இந்த மண்ணுக்கு நம்மளுடைய அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை அக்காவோ இல்லை தங்கச்சியோ தான் வந்திருப்பாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச நம்ம எப்படிங்க இந்த மண்ணில் தோக்கலாம்? ரெண்டாவது, வெளியே இருக்கிற ப்ராப்ளம். இன்னைக்கு நம்மளை என்கரேஜ்